பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களோடு கூட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டதை எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு அறிய வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சில 2 வாரங்களாக நாங்கள் கிருபை, அருள் என்றால் என்ன? அருள் எங்களுக்கு எப்படி பயிற்சி அளிக்கிறது? அருள் என்ன கொடுக்கிறது? என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபை, இந்த அருள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. இப்போது இங்கே உயிரோடு இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் உங்களுடைய அருள். அந்த அருளை வைத்துதான் நம் வாழ்க்கை, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை எப்படி பிரதிபலிப்பது என்றதை கற்றுக் கொடுக்கிறது. தூயாவியானவரே, இதோ எங்களுக்கு எல்லாத்தையும் நினைவூற்றி நாங்கள் கற்றுக்கொண்டது அனைத்தையும் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இல்லையெனில் எங்களால் இந்த அருளை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த இயலாது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆண்டவரே, சீடர்கள் எப்படி எல்லோரும் தூய ஆவியானவருக்காக ஒன்று கூடி ஜெபித்தார்களோ, அதேபோல் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். எதற்காக? ஏனென்றால் உங்களை பற்றி நிறையா படித்து புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு தூய ஆவியானவர் வழியாக எடுத்து கொடுக்கிறதுக்காக, சொல்லிக் கொடுக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் உங்கள் முன்னின்று வைக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வு உங்களுடைய வார்த்தையில் என்றதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் படுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உங்களுடைய கிருபையினால் தான். இதை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ஆமென். ஓகே, நாம அதே மாதிரி பிரேயர் பண்ண 2 வாரங்களாக கிருபை, அருளை பத்தி நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். அருள் என்றால் என்ன? இந்த அருளுக்கும் இந்த சட்டத்துக்கும் உள்ள வேறுபாடை நம்ம பார்த்தோம். அதுதான் ரோமையர் 6:14 நாம் இதுவரைக்கும் சட்டத்தின் விளிம்புல இல்லாம அருளின் ஆட்சியில இருக்கிறோன்றத சொல்லிக் கொடுத்துருக்கு. பிரேஸ் காட். அப்போ இந்த கிருபை வச்சுதான் எல்லாமே. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். ரோமையர் 5:21. 5:20-21. ஓகே. குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது. ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருளால் தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலை வாழ்வு பெற வழி வகுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கிருபைனா அருள்னா என்னன்னு பார்த்தோம். அந்த அருள் எப்படி நமக்கு வந்தது நம்ம பார்த்தோம். அந்த அருள் எப்படி நமக்கு பயிற்சி அளிக்கிறதுன்னு பார்த்தோம். அந்த அருள் நமக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுக்கிறதுன்றதான் பார்த்தோம். ஓகே. என்ன தீத்து 2:11-12 அருள் நமக்கு எதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி என்ன வசனம் பார்த்தோம்? ரோமையர் 12:2 நம்மளுடைய மனதை புதுப்பிக்கிறத பத்தி நம்ம படிச்சோம். அது எல்லாமே
இந்த அருளோடைய இந்த அருளோடைய செயல் தான். பிரேஸ் கார்டு. இப்போ இங்க என்ன சொல்லி இதை தான் நம்ம பார்த்தோம். இன்னும் ஆழமாக நம்ம வந்து இந்த அருளை பத்தி நம்ம பார்க்க போறோம். முக்கியமான விஷயம், எதற்காக கடவுள் இந்த உலகத்திற்கு வந்தாருன்னு பார்த்தா, நமக்கு எல்லாருக்குமே நிலைவாழ்வை அளிப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கே வந்தார். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, கடவுள் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவருடைய செயல் வடிவம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த நிலைவாழ்வை பெற்று தர்றதான் அவங்களுடைய வேலை. ஆண்டவர் நிலைவாழ்வை குறித்து நமக்கு சொன்னார். ஆனா, இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியானவரும் அதை எப்படி பெற வேண்டும் என்றதை வந்து நமக்கு வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. இப்போ அந்த நிலைவாழ்வை எப்படி பெறுறது? இந்த நிலைவாழ்வை பெற முடியாத ஒரு வழியில நம்ம இருந்தோம். எப்படின்னு பார்த்தா, அதுதான் பாவம். அப்போ என்ன பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நிலைவாழ்வை கொடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த பாவத்த அவர் வந்து சரிப்படுத்தணும். இந்த பாவ சாயல், அது மட்டும் தான் நமக்கு இந்த நிலைவாழ்வை அ அ பெற முடியாம, நமக்கு ஒரு ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்குது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஓகேவா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ரோமையர் 7:7லேருந்து தெளிவா குடுத்திருப்பாரு. நம்ம அத பார்த்துட்டு நம்ம இங்க வருவோம். 6லேருந்து படிக்கலாம். ஆனால் இப்பொழுது நம்மை ஒடுக்கி வைத்திருந்த சட்டத்தை பொறுத்தமட்டில் நாம் இறந்துவிட்டால், அச்சட்டத்தினின்று விடுதலை பெறுவோம். ஆகையால் எழுதப்பட்ட சட்டத்திற்குரிய பழைய நெறியில் நாம் ஊழியம் செய்வதை விட்டு தூய ஆவி அருளும் புதிய நெறியில் ஊழியம் செய்ய முடிகிறது. ஓகேவா? அப்போ சட்ட நம்மள ஒரு காலத்துல ஒடுக்கி வைத்திருந்தது. ஆனால் நாம் சட்டத்திற்கு இழந்துவிட்டால் அச்சட்டத்தினின்று விடுதலை பெறுவோம். ஆகையால் எழுதப்பட்ட சட்டத்திற்குரிய பழைய நெறியில் நாம் ஊழியம் செய்வதை விட்டுவிட்டு தூய ஆவியினருளும் புதிய நெறியில் ஊழியம் செய்ய முடிகிறது. ஓகே. அதான் நான் சொன்னேன். தூய ஆவி என்ன அவருடைய செயல் என்னன்னா, நமக்கு இந்த அருளை பெற்று தர வேண்டியது. இந்த அருளை நமக்கு நமக்கு ஊட்ட வேண்டியது. அப்புறம் அந்த அருளின் வழியாக நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது தூய ஆவியானவர் செயல். அப்போ இந்த சட்டம்னா அவ்ளோ ஒரு அ கெட்டதா? அவ்ளோ பெரிய விஷயமா? அப்படின்னு பார்த்தா, அதுதான் அடுத்த வசனத்துல சொல்றார். அப்படியானால் என்ன சொல்வோம்? திருச்சட்டமும் பாவமும் ஒன்றுதானா? ஒருபோதும் இல்லை. ஆயினும் திருச்சட்டம் வழியாய் அன்றி பாவம் என்ன என்று நான் அறிந்திருக்க மாட்டேன். எப்படியெனில் பிறருக்குரியது எதையும் கவர்ந்துவிட விரும்பாதே என்று சட்டம் சொல்லாமல் போயிருந்தால் அவ்விருப்பம் என்ன என்றே அறிந்திருக்க மாட்டேன். அதாவது பிறருக்குரிய எதையும் நாம கவரக்கூடாது. அவனுடைய சொத்தோ, அவனுடைய அ எதுவா இருந்தாலும், அவங்களுடைய குழந்தைகள், மனைவி எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாரி நம்ம ஒரு விதமும் கவர்ந்து விடக்கூடாது. இங்கிலீஷ்ல வந்து கவர்ட்ன்னு போட்டிருக்கும். ஓகே. இப்ப திருச்சட்டம் நம்ம ஏற்கனவே தெரியும். திருச்சட்டம்ன்றது ஒண்ணு எதற்கு வந்ததுன்னா, நாம பாவத்தில் இருக்கிறோம் என்றதை நமக்கு எடுத்துக்காட்டுவதற்காக இந்த திருச்சட்டம் வந்தது. ஆனா, இந்த திருச்சட்டத்தானால வந்து அது வரைக்கும் தான். அதுக்கப்புறமா எதுவும் பண்ண முடியல. இந்த திருச்சட்டம் இருந்ததுனால தான் நமக்கு வந்து பிறருக்குரியதை நம்ம கவர்ந்து விடக்கூடாது. அப்படி கவர்ந்து விட்டால் அது பாவம் என்ற ஒரு தெள்ளத் தெளிவான ஒரு நோக்கம் நம்மகிட்ட இருக்குது. அந்த திருச்சட்டம் அத சொல்லலன்னா, நாம என்ன பண்ணுவோம்? மத்தவங்களுக்குள்ள ஆசைப்படுவோம். அவங்க நமக்குள்ள ஆசைப்படுவாங்க. இது வந்து ஒரு அ ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் இப்படி அந்த இஸ்ராயல் மக்கள தவிர்த்து ஒரு அந்நிய ஜாதி, புறஜாதி வாழ்ந்ததெல்லாம் இப்படிதான். அவங்க என்னன்னா, அவங்க அப்பா, மகள், மகன் அந்தக்குள்ளேயே அந்த ரிலேஷன்ஷிப்லலாம் போய் ஒரு கேவலமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து கடவுள் என்ன பண்ணுவார்ன்னா, இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இந்த இஸ்ராயல் மக்களையும், மத்த புறஜாதி மக்களையும் நெருங்க விட மாட்டார். ஏன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அ இந்த உலகத்துக்கு வரும்போது அவருடைய தூய பாவமில்லாத இரத்தத்தால தான் நமக்கு விடுதலை உண்டு. அதனால அவர் என்ன பண்ணுவார்ன்னா, அந்த
இஸ்ராயேல் மக்களை பிறரோடு கலக்க விட்டதே இல்லை. ஓகேவா? அப்போ இங்க பாருங்க. ஆனால் கட்டளை தந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பாவம் என்னுள் எல்லா வகை ஆசைகளையும் தூண்டிவிட்டது. ஏனெனில் சட்டம் இல்லையேல் பாவத்திற்கு உயிர் இல்லை. ஓகே. இந்த பாவத்துக்கு உயிர் கொடுத்தது சட்டம். ஏன்னா சட்டத்தை வச்சுதான் இது பாவம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த பாவத்துக்கு உயிர் கொடுத்தது யாரு? சட்டம். இப்போ நீங்க கலாத்தியர் 3:17 பார்த்தோம்னா, ஆபிரகாம் வந்த பிறகு 435 வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்த சட்டமே உள்ள நுழைஞ்சது. பிரைஸ் காட். அப்போ இதுக்கு முன்னாடி பாவம் செய்யவே இல்லையா? பாவம் செஞ்சாங்க. அந்த இடத்துல என்னன்னா, சட்டம் இல்லாததுனால அந்த பாவம் ஒரு பெரிய ஒரு பொருளாக கருதப்படவில்லை. ஏன்னா இங்க கலாத்தியர்ல பார்ப்போம். கலாத்தியர் 3:17. என் கருத்து இதுவே, கடவுள் ஏற்கனவே முறைப்படி செய்து முடித்த உடன்படிக்கையை 430 ஆண்டுகளுக்கு பின் வந்த திருச்சட்டம் சொல்லாதாக்கிவிட முடியாது. அவரது வாக்குறுதியை பொருளற்றதாக்கிவிடவும் முடியாது. அப்ப பாருங்க, 430 ஆண்டுகள், 430 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த திருச்சட்டத்தையே அவர் இந்த உலகத்திற்கு வந்தது. ஓகே. இப்போ இந்த திருச்சட்டம் வழியாக பாவம் உயிர் பெற்று விட்டது. அததான் ரோம பவுலடிகளார் சொல்றார். ஆனால் கட்டளை தந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பாவம் என்னுள் எல்லாவித ஆசைகளையும் தூண்டிவிட்டது. ஏனெனில் சட்டம் இல்லையேல் பாவத்திற்கு உயிர் இல்லை. ஒரு காலத்தில் சட்டம் இல்லாத போது நான் உயிர் உள்ளவனாய் இருந்தேன். கட்டளை தரப்பட்ட போது பாவம் உயிர் பெற்றது. நான் உயிரிழந்தேன். வாழ்வுக்கு வழியாய் இருக்க வேண்டிய கட்டளை எனக்கு சாவுக்கு வழியாயிற்று என்று கண்டேன். கட்டளை தந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பாவம் என்னை ஏமாற்றி அந்த கட்டளை வழியாகவே என்னை கொன்றுவிட்டது. அப்போ இந்த இந்த பாவம் அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு கொடிய விஷயம். பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். அதை சிறிய இதுலயே அதை கிள்ளி எறியணும். சட்டம் இல்லாத போது நான் உயிர் உள்ளவனாய் இருந்தேன். கட்டளை தரப்பட்ட போது பாவம் உயிர் பெற்றது. நான் உயிரிழந்தேன். வாழ்வுக்கு வழியாய் இருக்க வேண்டிய கட்டளை என் சாவுக்கு வழியாயிற்று என்று கண்டேன். இந்த கட்டளை தந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பாவம் என்னை ஏமாற்றி அதன் கட்டளை வழியாகவே என்னை கொன்றுவிட்டது. திருச்சட்டம் தன்னிலே தூயதுதான். அவ்வாறே கட்டளையும் தூயது, நெறியது, நல்லது. சட்டம் நல்லது, திருச்சட்டம் தூயது. ஆனா அந்த திருச்சட்டத்திற்கு இந்த பாவத்தை அழிக்க ஒரு வல்லமை இல்லை. அந்த வல்லமை எதற்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த அருள் தான். அதுதான் இப்போ 5:21 நாம் பார்ப்போம். குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது. ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சட்டமும் பாவமும் ஒன்னா சேர்ந்துருச்சு. இந்த சட்டம் வந்ததுனால பாவம் என்னாச்சு? உயிர் பெற்றுச்சு. இப்போ இந்த பாவம் நம்மளை ஒரு வழியாக்கி கொண்டு இருக்கிறது. ஓகேவா? நம்மளை எப்படி சொல்றது, இந்த பாவம் தான் நம்மளை எல்லா செயலும் செய்ய வைக்குது. அதே சமயத்துல இந்த பாவம் என்ன பண்ணுதா, சட்டத்தையும் கொண்டு நமக்கு காட்டி, நீ இதை செஞ்சிட்டியே, நீ இதை செஞ்சிட்டியே, நீ இதை செஞ்சிட்டியேன்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு தண்டனைக்குரியவனாக ஆக்குறது இந்த பாவம்.
ஓகே. இப்போ நமக்கு தெரியுது இது தப்புன்ட்டு. ஆனா, நமக்கு அத செய்யாம இருக்க முடியல. கரெக்ட்டா? ஒரு சில விஷயத்தலாம் பார்த்தீங்கன்னா, இது தப்புன்னு தெரியும். ஆனா, இருந்தாலும் நாம அத போய் செய்வோம். அத செய்யாம இருக்க நம்மளால முடியல. நான் அந்த மாரி தான் இந்த தண்ணி அடிக்கிறது பாவம்ன்னு தெரியும். ஆனா, இருந்தாலும் நான் அத போய் செய்றேன். அதே மாரி கோயில்ல நல்லது செஞ்சுக்கிட்டும் இந்த மாரி செய்றது தப்புன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன பண்றேன், நான் போயிட்டு தண்ணி அடிக்கிறேன். பிரைஸ் காட். ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ம் ஒரு ஃபங்ஷன் ஒரு சண்டே வந்து அ ஒரு ஃபங்ஷன் நடக்கும். நாங்கலாம் அப்ப யூத்ல இருக்கோம். ஸோ எங்கள வந்து ஒரு அந்த ஃபங்ஷனுக்கு நல்லா வேலை செய்றதுக்குலாம் நாங்க வந்து அப்போலாம் சர்ச்லலாம் நல்லா இதா இருப்போம். ஸோ நைட் வேலை செய்றோம். அந்த மாரி எங்களுக்கு வந்து ஒரு 9 மணி போல சொல்றாங்க. சரி நாம போயிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் திருப்பி வந்துட்டு செய்யலாம். 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணோம், ஆ சாப்பிடுற மாரி போயிட்டு ஒரு 5, 6 பேர் சேர்ந்து ஒரு பப்புக்குள்ள போயிட்டு சாப்பிட்டுட்டு, அங்கேயே அங்க அப்படியே கோயிலுக்குள்ள வந்துட்டோம். அந்த கோயிலுக்குள்ள அதனால நாங்க என்ன பண்ணோம்னு யாருக்குமே தெரியாது. வேலைய முடிச்சுட்டோம். எல்லாம் தூங்குனோம். அடுத்த நாள் நான் அந்த கோயிலுக்குள்ள வரும்போது, அவ்ளோ ஒரு கண்டம்னேஷன். "நீ வந்து இப்படி ஒரு வேலைய பண்ணிட்டு எப்படி நீ கோயிலுக்குள்ள வருவ? எப்படி உன்னால இத பண்ண முடியுது? அது தப்புன்னு தெரிஞ்சும் நீ போய் பண்ண பாத்தியா?" ஒரு சைடுல அந்த அதுதான் என்ன தூண்டி விடுது. "இது என்ன நீ நல்லது தானே பண்ற. கோயில்ல நீ ரொம்ப இதா வேலை பண்ற. அதனால இது ஒரு 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 ஒகேஷனல் இது மாரி இருக்கு. நீ போய் இது பண்ணிட்டு வான்ட்டு" சொல்லி, அடுத்த நாள் அவ்ளோ கண்டம்னேஷன்ல கொண்டு போய் விட்டது. என்னால ஒழுங்கா அந்த ஃபங்ஷன்ல கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. அத அத திருப்பி இது பண்றதுக்காக என்னது, அடுத்து அன்னைக்கு நைட்டே ஈவினிங் திருப்பி போயிட்டு இன்னொரு ஒரு பார்ட்டி. பிரைஸ் காட். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அது தப்புன்ட்டு இருந்தும் நான் என்ன பண்ணேன், போய் செய்ய ஆரம்பிச்சேன். அதுதான். ஆனால் பாவம் பெருகி இடத்தில் என்னை ஒரு ஒரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும். ஓகேவா? இதுக்கு நான் பாவம் செஞ்சதுக்காக தண்டனை கிடைக்கணும். ஆனா, நான் கடவுளுடைய வார்த்தைய புரிஞ்சுகிட்டு, கடவுளுடைய வார்த்தையில நான் படிக்கும்போது, கடவுள் வார்த்தை அதன் வழியாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? நான் செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து அவர் உடம்புல எடுத்து சிலுவையில் அறவே அடித்து ஒழித்து விட்டார். இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்திய போல், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. இப்போ பாருங்க, இந்த எப்படி இந்த பாவத்துக்கு இந்த சட்டம் உயிர் குடுத்ததோ, அதே மாரி இந்த அருளுக்கு இயேசு கிறிஸ்து உயிர் குடுக்கிறார். அவ்வளவுதான். அதுதான் இங்க வந்து சொல்லப்படுறது. ரோமையர் 7ல நாம் பார்த்தோம். எப்படி வந்து இந்த ப சாவுக்கு சட்டம் எப்படி இந்த பாவத்துக்கு சட்டம் உயிர் குடுத்ததோ, அதே மாரி இந்த அருளும் முன்னாடி இருந்தது. ஆனா, அந்த அருள் செயலற்று இருந்தது. அவ்வளோ பவர் கிடையாது. ஆனா, இயேசு கிறிஸ்துவினுடைய அ தூய அ பாவமில்லாத இரத்தத்தின் வழியாக இந்த அருளுக்கு ஒரு ஒரு உயிர் கொடுக்கப்படுகிறது. அவ்வழியாக இந்த அருள் ஆட்சி செய்யத் தொடங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதுதான் அருள். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அப்போ ஒரு சைடுல பாவம் செஞ்சாலும், இன்னொரு சைடுல அருள் என்ன சொல்லுது? நமக்கு வந்து எல்லாத்தையும் கத்துக் கொடுக்குது. இல்ல, இத செய்யாத. இது செஞ்சுட்டியா? சரி பரவால்ல விடு. இதுக்கப்புறமா இத செய்யாத. இந்த மாரி ஒரு எண்ணம் உனக்கு வந்ததுன்னா, நீ என்ன செய்யணும்ன்றத வந்து அருள் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது. அப்போ அந்த அருளின்படி நாம செயலாற்றும்போது, அந்த அருள் சொல்றத நாம கேட்கும்போது, என்ன ஆகுதுன்னா, அந்த அருள் தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி, நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது. இப்போ அ இப்போ இப்போ நான் அருள முழுவதும் புரிஞ்சுகிட்டேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த அருள புரியிறேன். ஆனாலும் என்னன்னா, இந்த பாவம் வந்து சும்மா விடாது. ஓகேவா? ஏதோ ஒரு சைடுல சாத்தான் என்ன பண்ணுவான், எனக்கு வந்து இந்த பாவத்த அப்படியே அந்த அந்த ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, பழத்துல ஊசி குத்துற மாரி. ஸோ வந்து அப்படியே லைட்டா குத்தி விட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, தூய ஆவியானவர் வழியாக அருள் ஆட்சி செய்கிட்டு இருக்கும்போது, இந்த
அருளின் வழியாக தூய ஆவியானவர் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப நான் என்ன பண்றேன், முழுவதுமாக அதை வந்து அப்படியே அரியோட வெறுத்து விடுறேன். பிரேஸ் காட். அப்போ வெறுக்கும்போது நான் கடவுள் சொல் பேச்சு கேட்கும்போது நான் என்ன பண்றேன், கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி அந்த நிலை வாழ்வை பெற ஒரு ஸ்டெப் முன்னாடி போறேன். பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. அப்படியே போக 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 இப்ப நான் என்ன கத்துக்கிட்டேன், நிலை வாழ்வுன்றது செத்த பிறகு கிடையாது. இல்ல கடவுள் கூட சேர்ந்து வாழ்றது, செத்த பிறகு கடவுளோட சேர்ந்து வாழ்றது கிடையாது. நிலை வாழ்வுன்றது அ அ இந்நேரம் நாம என்ஜாய் பண்றது தான் நிறைவாழ்வு. நிலைவாழ்வு. நிலைவாழ்வுன்ற என்னன்னா, கடவுளையும் அவர் அனுப்பிய மகனை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவதுதான் நிறைவாழ்வு, நிலைவாழ்வு. அந்த நிலைவாழ்வு எப்படி நமக்கு வழி எப்படி அ அ வருதுன்னா, அருள் மூலியமாக இந்த நிலைவாழ்வை நம்மளால பெற முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ பார்த்தீங்கன்னா, தாவீத பத்தி நாம படிச்சிருப்போம். கரெக்ட்டா? தாவீது வந்து என்னன்னா, அ அவர் வந்து அந்த காட்ஸ் ஓன் என்ன சொல்லுவாங்க? ஓகே. பிரைஸ் காட். அ தேங்க் யூ ஜீசஸ். கடவுளின் சொந்த எண்ணம். புரியல என்னது? கடவுளின் சொந்த மக்கள், சொந்த எண்ணம் சொல்லுவாங்க. இல்ல. அது இல்ல. காட்ஸ் ஓன் ஐயோ! நான் ஞாபகம் வர மாட்டேங்குது. தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஓகே. குடிமக்களுங்களா? இல்ல. கடவுளின் சொந்த குடிமக்கள். மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். ஓன் ஹார்ட். ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். அதாவது 1 சாமுவேல்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது கடவுளுடைய இதயத்தை புரிஞ்சு நடக்கிற ஒரே மனிதர்ன்னு பார்த்தா அது தாவீது. அந்த தாவீதுமே என்ன பண்றாரு? ஒரு தப்பு செய்றாரு. தாவீது வந்து ஒரு ஒரு அவருடைய அ அவருடைய வாழ்க்கையில எப்படி அருள் இருந்தத நாம் பார்க்கிறோம். அவர் வந்து ஒரு ஷெப்பர்ட் பாய், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண ஒரு பையன். பிரைஸ் காட். அவர் வந்து இந்த ஜெஸ்ஸின்ற ஒருத்தருக்கு 8வதா பிறக்கிற ஒரு பையன். ஆனா, அவனுடைய தோற்றத்தின் பார்த்து என்ன பண்றாங்கன்னா, அவர் ஜெஸ்ஸி வந்து அவர வந்து சாமுவேல் வரும்போது அவர விட்டுர்றாரு. இவன இங்க யார் செலக்ட் பண்ண போறா? இங்க 7 பேர்ல தான் யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர வந்து விட்டுர்றாரு. ஆனா, சாமுவேல் என்ன பண்றாரு? தாவீத தேடுறதுக்கு ஆள் அனுப்ப சொல்றாரு. அப்போ அவருடைய கடவுளுடைய அருள் அந்த இடத்துல செயல்படுது. யாருமே அவர் எதிர்பார்க்காத ஒண்ண கடவுள் என்ன பண்றாரு? இவன் தான் இஸ்ராயலுக்கு அடுத்ததாக வரப்போகிற ராஜா. ஏன்னா, என்னைய பத்தி முழுவதுமாக அறிந்தது இவனால் மட்டும்தான். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயம் நம்ம வந்து அவர பத்தி படிச்சிருக்கோம். என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய வார்த்தைய கேட்காம அவர் எதுவுமே செய்ய மாட்டார். அவ்வளவு அந்யோன்யமான ஒரு உறவுல இருந்த ஒரு அரசர் என்ன செய்றாரு? ஒரு தப்பு. அங்க வந்து அ யூரியான்ட்டு ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? அவர் வந்து என்னன்னா, அ தாவீதுடைய மெய்க்காப்பாளர். தாவீத எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரத்தில விடமாட்டார். அ அதாவது அவரு அவ்வளவு பக்காவா அவர் வந்து பாதுகாப்பார். ஓகே. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேலுக்கும் அந்த பிலிஸ்தியர்களுக்கும் அங்க சண்டை நடந்துட்டு இருக்குது. இவங்க தான் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ, அந்த இடத்துல ரொம்ப நாளா சண்டை போட்டுருப்பாங்க. தாவீது என்ன பண்றாரு, அங்க இஸ்ராயேல் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, தாவீது வந்து ஜாலியா அப்படியே அவருடைய அரண்மனைய சுத்தி பார்த்துட்டு வரும்போது, அவர் என்ன பண்றாரு, அங்க அவருடைய மனைவிய பார்க்குறாரு. ஸோ, மனைவிய பார்த்து அவர் மேல ஆசைப்பட்டு, அவருடைய ஒரு தகாத உறவ இது பண்ணிக்கொண்டு, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு ஒரு என்னது ஒரு குழந்தை உருவாக ஆரம்பிக்குது. அத மறைக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாரு, அந்த ஊரியா, அவர வந்து அந்த யூரியாவ பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு வலிமை மிக்க ஒரு ஒரு அ ஒரு ஃபைட்டர். பிரைஸ் காட்.
சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, ஒரு திட்டம் தீட்டி வேணுன்ட்டே அவர் என்ன பண்றாரு, இந்த ஊரியாவ முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுறாரு. அப்போ அவன வந்து சாவடிச்சிடுறாங்க. அப்போ சாவடிக்கும்போது, இவரோட லைன் கிளியர் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்றாரு, பத்ஷிபாவ கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனா, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவர் அந்த குழந்தை உருவாயிடுச்சு. பிரைஸ் காட். இத வந்து இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. தாவீதுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அப்புறம் வந்து தாவீது அந்த மனைவி பத்ஷிபாக்கு தெரியும். இது யாருக்குமே தெரியாம அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு டைம்ல என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தினால என்ன பண்றார் தாவீது, கடவுளுக்கும் தாவீதுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் உறவு பலப்படுத்தப்படுகிற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போறாரு. இது கடவுளுக்கு ஒரு நல்லதா தெரியல. அதனால என்ன பண்றாரு, கடவுள் நாதான் என்ற ஒரு ப்ராஃபெட்ட அனுப்புறாரு. ஓகேவா? அங்க அனுப்பி என்ன சொல்றாரு, ஒரு கதைய சொல்றாரு. என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஆட வந்து நல்லபடியா வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த ஆட வந்து அவருடைய சொந்த குழந்தை மாரி வளர்த்துட்டு இருந்தாரு. ஆனா, அந்த இடத்துல ஒரு ராஜா ஒருத்தர் வர்றாரு. அந்த இடத்துல ராஜா என்ன பண்றாருன்னா, அந்த ஆட்டு மேல ஆசைப்பட்டு, அந்த ஆட்ட எடுத்து இத்தனைக்கும் அந்த ராஜாக்கு 100, 150 ஆடுகள் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, அந்த ஆட்ட எடுத்து வெட்டி உணவு வச்சு சாப்பிட்டுறாரு. தாவீது இத கேட்டோனே பயங்கர கோவப்படுறான். யார் அந்த அரசர்? வாங்க அவர போயிட்டு நம்ம இது பண்ணலாம். இந்த மாரி ஒரு அரசர் இருக்கவே கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அரசரா? அப்படியே சைலன்ட்டா இருந்து அந்த தீர்க்கதரிசி நாதான் என்ன சொல்றாரு, அந்த அரசர் வேற யாரும் இல்ல. அந்த அரசர் நீதான். அவனுக்கு ஒரே ஒரு ஷாக்கு. என்னடா இப்படி சொல்றாரேன்னு சொன்ன உடனே, அவர் சொல்றாரு, உனக்கு கடவுள் ஆசீர்வாதத்தினால அவருடைய அருளால எல்லாத்தையும் உனக்கு குடுத்தாரு. உன் மனைவி 1 இல்ல, 2 இல்ல, 3 மனைவி இருக்கு. இருந்தாலும் நீ வந்து இப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு காரியத்த செஞ்சுட்டியே! அப்டின்னோன அவருக்கு ஒரே ஷாக். இது எப்படி இவருக்கு தெரியும்? பிரைஸ் காட். அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, அப்படியே மனம் உடைந்து போறாரு. மனம் உடைஞ்சு போன உடனே, அங்க வந்து தாவீது என்ன பண்றாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்கிறாரு. ஓகே, அந்த குழந்தை வந்து இறந்து போகுது. அதுக்கப்புறமா அவருடைய அருள பாருங்க. திருப்பியும் கடவுள்கிட்ட கேட்டு பத்ஷிபாவ க முறையாக திருமணம் செய்து கொண்டு, சாலமோன்ற ஒரு ஒரு இஸ்ராயேலுக்கு ஒரு ஞானி. அவர் மாரி ஒரு விஸ்டம்ல ஒரு பெரிய ஆள் யாருமே கிடையாது. அந்த மாரி ஒரு ஒரு கிங்க இஸ்ராயேலுக்கு கொண்டு வராரு இந்த தாவீது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ நாம படிச்சது இவ்ளோ படிச்சதுனால எல்லாமே இதுல இருக்கு. பிரைஸ் காட். இந்த பாவம் என்ன பண்ணுது? ஆசைய தூண்டி விட்டு செய்ய ஆரம்பிச்சுச்சு. அதே சமயத்துல ப்ராஃபட் நாதான், அந்த தீர்க்கதரிசி நாதான் வந்து இது எல்லாமே 1 சாமுவேல் 2 சாமுவேல்ல இருக்கும். நீங்க போய் பார்க்கலாம். நான் வந்து ஷார்ட்டா சொன்னேன். நான் அத மட்டும் படிச்சேன்னா ஃபுல்லா டைம் ஆயிடும். அந்த அது என்ன பண்றது, ஒரு கண்டம்னேஷன், ஒரு குற்ற உணர்வுல கொண்டு போய் விட்டுருச்சு. பிரைஸ் காட். ஆனால் நாத்தான் என்ன பண்றாரு, கடவுளுடைய அருள் இன்னும் இருக்கு. அவர் சொல்ற மாரி நீ செஞ்சினா, நீ உன்னுடைய ராஜ்யத்தை காப்பாத்தலாம். கண்டிப்பா சொல்லுங்க. நான் கண்டிப்பா செய்றேன்ற உடனே, அத ஏத்த மாரி அவர் வந்து ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்ணி முடிக்கும்போது, அது வந்து அப்படியே அவர அது அ என்னன்னா, அதுலேருந்து அப்படியே வெளியில கொண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டோரிய தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அ நீதிமொழி சாரி சாம்ஸ் 51 திருப்பாடல்கள் 51ல அவர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸா எழுதியிருப்பார். அவருடைய ரிஃப்ளெக்ஷன வந்து சாம்ஸ் 51ல அவ்வளோ சூப்பரா அவர் வந்து எழுதியிருப்பார். ஓகே. இப்போ இந்த மன்னிப்பு கேட்கறது தெரியுமா? ரிப்பென்டன்ஸ். அவரு ரிப்பென்ட் பண்ண இதுல வந்து இந்த மன்னிப்புன்றது அழுது புலம்புறதுலாம் கிடையாது. ரிப்பென்டன்ஸ்ன்றத வந்து உங்களுடைய சிந்தனைய மாத்துறது. அந்த ரிப்பென்டன்ஸ்னா தாவீது பண்ண மாரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, அவர் உண்மையாகவே மனம் திருந்தி, நான் இந்த மாரி ஒரு தப்ப செய்ய மாட்டேன். என்னைய மன்னிச்சுருங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறமும் அவர் அந்த தப்ப செய்யவே இல்ல. அதுக்கப்புறம் நெறைய பெண்கள பார்த்திருக்கலாம். ஆனா, அவருக்கு பெண்கள பார்த்தோனே என்ன வந்திருக்கணும், இதுதான் ஞாபகம் வந்திருக்கும். அதனால,
என்ன பண்ணிருக்காரு, அதை பத்தி இது பண்ணியிருக்கவே மாட்டாரு. ஆனா கடவுள் அவரை மென்மேலும் 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 உயர்த்தி கொண்டே செல்கிறார். இப்போ ஒரு வசனம் பார்ப்போம். ஜேம்ஸ் 4:6. ஆகவே செருக்குற்றோரை ஓகே 5ல இருந்து பார்ப்போம். சரி 4ல இருந்து பார்ப்போம். விபச்சாரம் போல் செயல்படுபவரே, உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? ஓகே. விபச்சாரர் போல் செயல்படுபவரே அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரே, விபச்சாரன்று நம்மள சொல்றாரே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். விபச்சாரம்ன்றது என்னன்னா, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது, அதை தவிர்த்து வெளியில போறது தான் விபச்சாரம். அப்போ கடவுளுக்கும் நம்மளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஒரு உறவு இருக்கணும். இந்த உறவ அ அப்படியே ஒரு ஒரு தடுப்ப போட்டுட்டு, உலகத்து கூட ஒரு நட்பு கொண்டு அதோடைய உறவ வச்சிருந்தீங்கன்னா, அது பேர் வந்து விபச்சாரம். நம்மளுடைய வேலை என்ன? கடவுளுக்கும் நமக்கும் அந்த உறவு இருந்துகிட்டே இருக்கணும். எப்படி ஒரு கணவன், மனைவி அ இப்ப பார்த்தீங்கன்னா, சாகுற வரைக்கும் அதாவது இந்த உலகத்துல இப்போ வந்து என்னென்னமோ நடக்குது. பிரைஸ் காட். இப்போ அந்த பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா, கணவன், மனைவி அப்படியே ரொம்ப உன்யோன்யமா இருப்பாங்க. அதே மாரி கணவரோ, மனைவியோ இருந்தாலும், அவங்க வந்து கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம, அந்த குழந்தைகள பத்திரமா வளர்த்து இது பண்ணுவாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல வேற மாரியே போகுது எங்கேயோ. அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவன் என்ன பண்றாங்க, குழந்தைய நடுத்தெருவுல விட்டுர்றாங்க. இதுதான் இந்த உலகத்துல நடக்குது. ஓகே. அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ விபச்சாரம் போல் செயல்படுவோரேனா, நமக்கும் கடவுளுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்து கொண்டு இருக்கும்போது, அந்த உறவை துண்டித்து விட்டு, உலகத்தோடு ஒரு நட்பு கொண்டு, அந்த உறவ தேடி போறோம் தெரியுமா? அததான் இங்க வந்து சொல்றார். விபச்சாரர் போல செயல்படுவோரே. உங்கள விபச்சாரம் சொல்லல. அந்த மாரி ஒருத்தர் நீங்க செயல்பட்டுட்டு இருக்கீங்களே, கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பர் ஆவர். அல்லது மனித உள்ளத்திற்காக கடவுளோடு போர்வாளோடு இயங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீணென நினைக்கிறீர்களா? என்ன பாருங்க, நல்லா பாருங்க. மனித உள்ளத்திற்காக கடவுள் போர்வாளோடு இயங்குகிறார். தாவீது மாதிரி ஒரு ஆளை வந்து கடவுள் தேடிக்கிட்டே இருக்கிறார். அது நீங்களோ நானோ இருக்கலாம். அதற்கு அவர் என்ன பண்றாருன்னா பாருங்க, அதற்கு அந்த மாதிரி ஒரு வழி வர்றதுக்கு அவர் அந்த அருளை, மேலான அருளை நமக்கு அளிக்கிறார். அது வீணென நினைக்கிறீர்களா? ஆகவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூலில் உரைக்கிறது. ஓகே, இந்த கருணைன்னு இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து காட் கிவ் மோர் கிரேஸ் டு த ஹம்பிள்னு சொல்லிட்டு வரும். அப்போ எப்போ நீங்க தாழ்நிலையில செயல்படுறீங்களோ, தாவீது எப்போ அதை நான் வந்து தப்பு செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு ஹம்பிளா மனம் திருந்தி கடவுள்கிட்ட போறாரோ, அந்த இடத்துல என்ன பண்றாரு? கடவுள் அவரை உயர்த்தி வைக்கிறார். ஒருவேளை தாவீது நாதான் இருக்கும்போது, இது என்ன ஒரு பெரிய விஷயமா என்ன? எல்லாரும் இந்த மாதிரி தானே பண்ணியிருக்காங்க. இது நான் பண்ணதுனால இதாகுமா? பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. உடனடியாக தாவீதும் அந்த அரியணையிலிருந்து கீழே இறக்கி விடப்பட்டிருப்பார். ஆனா, அங்கதான் கடவுள் அங்க வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த எதிர்த்து காட்டுறாரு. என்னுடைய மனதை புரிந்தவன் தாவீது அப்படின்னு சொல்லிட்டு. காட்ஸ் ஓன் ஹார்ட். கண்டிப்பாக அவர் தெரியும். இவன் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப ஹம்பிளா வந்து 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 என்ன சொல்றது? என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கான். உடனே நீங்க வந்து ஒரு டவுட் வந்து கேட்டிருக்கலாம். எனக்கும் இந்த டவுட் வந்து வந்தது. அப்போ இவ்ளோ மன்னிப்பு கேட்கும்போது எதற்காக அந்த குழந்தை இறந்தது?
ஓகே, அதுக்கு வந்து கடவுள் தூய ஆவியான வழியாக கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு என்னன்னா, சட்டம்ன்றது ஒண்ணு. ஓகேவா? கல்யாணம் செஞ்சு கொண்ட பிறகு தான் குழந்தையே பொறக்கணும். அதுக்கு முன்னாடி வர்றது வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல வர்றது, அது வந்து ஒரு சரியான இது கிடையாது. அப்போ தாவீதுக்கு, அதாவது கடவுள பொறுத்தவரைக்கும் ராஜாவா இருந்தாலும் ஒண்ணுதான், அவன் வீட்ல வேலை செய்றவனா இருந்தாலும் ஒண்ணுதான். ரூல் வந்து ரூல் தான். நீ என்ன தப்பு பண்ணியோ அதான ஒரு ஒரு அ ஒரு பலன நீ வந்து அனுபவிக்கணும். பிரைஸ் காட். ஒரு வேள தாவீதோட குழந்தைய கடவுள் தண்டிக்காம விட்டுட்டாருன்னா, மக்களுக்கு கடவுள் மேல இருக்கிற அந்த மரியாதை, இவரு தாவீதுக்கு மட்டும் இந்த மாரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துரும். அதனால கடவுள் அந்த மாரி ஒரு எண்ணத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. இது வந்து எனக்கு குடுத்த ஒரு வெளிப்பாடு. பிரைஸ் காட். ஸோ அதனால தான் அந்த குழந்தை இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு கவெனன்ட் கிடையாது. கவனன்ட்ன்றது என்னது? நீங்க கோயிலுக்குள்ள போயிட்டு, கணவன், மனைவி இரு கைகளும் கோத்து புடிச்சு, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து முன்னாடி நாம வந்து ஒரு ஒரு வவ் எடுத்து தான் அதுக்கப்புறம் தான் இந்த தாலி கட்டி அதுக்கப்புறம் தான் அந்த கவனன்ட்குள்ளேயே நுழையிறோம். அதுக்கப்புறம் வர்றது அந்த அந்த இன்டிமசில தான் அந்த குழந்தையே வருகிறது. பிரைஸ் காட். அப்போ இந்த கவனன்ட்க்கு முன்னாடி வர்றது வந்து அது ஒரு பாவச் செயல். இட்ஸ் நாட் அக்கார்டிங் டு காட்ஸ் கவெனன்ட். அது வந்து ஒரு பாவமான ஒரு இது. அதற்காக தான் அந்த குழந்தை இறந்திருக்கலாம் என்ற ஒரு வெளிப்பாடு எனக்கு வந்தது. பிரேஸ் காட். இப்ப பாருங்க, கடவுள் மனித உள்ளத்திற்காக கடவுள் அ கடவு கடவுள் போர்வாளோடு இயங்குகிறார். அ நமக்கு என்ன சொல்றது? கடவுள் அந்த மாரி ஒரு ஆள தேடிட்டு இருக்காரு. நீங்க அதற்கு உரியவனா என்றத எப்படி பார்க்கணும்னா, நீங்க தாழ்நிலையில் செயல்படுகிறீர்களா? இல்லையா? அதுதான் நாம இன்னைக்கு வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த பாவம் ஆட்சி செலுத்திக் கொண்டு இருக்கும்போதே, இந்த அருளும் ஆட்சி செலுத்துகிறது. பிரைஸ் காட். அப்போ எத எத நீங்க எடுக்க போறீங்க? பாவத்த எடுத்து திருப்பியும் பாவத்தின் வீழ்ல விழப் போறீங்களா? இல்ல அருளை எடுத்துக்கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவராக நாம வந்து ஆகப் போறோமா? பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்ப வந்து பவுலோட ஒரு அவருடைய வாழ்க்கையை எடுத்துப்போம். பவுலுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துப்போம். அவரும் வந்து ஒரு ஒரு ராஜ குலத்தோட அவரும் பெஞ்சமின் ஒரு இனத்தோட சேர்ந்தவர் தான். அவர் என்ன பண்றாரு? ய கிறிஸ்தவர்களை அழிக்க நினைக்கிறார். அவருக்கு வந்து ஒரு தப்பான புரிதல். கிறிஸ்தவர்களை பத்தி ஒரு தப்பான புரிதல். ஓகே, அந்த டைம்ல வந்து கிறிஸ்தவர்கள்ன்றது அவங்களுக்கு தெரியாது. இயேசுவை பின்பற்றவர்கள்ன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான புரிதல் பவுல் அடிகளாருக்கு இருக்கு. அப்போ அவர் வந்து சவுலா இருக்கிறார். ஓகே, சால்ன்றது வந்து அ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அந்த சால் வந்து பவுல்ன்னு மாறிடும். அத வந்து ஒரு விஷயம் என்னன்னா, அதில ஒரு நெறைய பேர் வந்து தப்பா இது பண்ணிட்டு இருக்காங்க. கடவுள் அத மாத்தல. கடவுள் சவுல் பேர பவுலா மாத்தவே இல்ல. ஓகேவா? சவுல்ன்றது வந்து ஹீப்ரூ நேம். பால்ன்றது வந்து கிரீக் நேம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகே. சவுல்ன்றது வந்து ஹீப்ரு. அவர் சொல்லுவார், நான் எபிரேயர்களில் எபிரேயர் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல சால்ன்னு இருப்பாங்க. கிரீக்னா யாருன்னா ஜென்டைல்ஸ். பவுலோடைய முக்கியமான வேலை என்னன்னா, கடவுளுடைய வார்த்தைய பிற இனத்திற்கு கொண்டு போக வேண்டியது அவருடைய முக்கியமான ஒரு வேலை. ஸோ அந்த இடத்துல அவர் போம்போது, அவர் நேம என்ன பண்ணுவாருன்னா, அவர் பேர வந்து அப்படியே சவுல்ல இருந்து பவுலா மாத்திப்பார். எபிரேயர்கிட்ட போம்போது அவர் வந்து சாலா போவாரு. கிரேக்கர்கள் கிட்ட போம்போது அவர் வந்து பவுலா போவார். ஸோ அவங்க வந்து டிஃபரன்ஸ் தெரியாம போயிடும். இப்ப அந்த இடத்துல போய் சவுலா இவர் எபிரேயர்ல எங்க தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இது வரும். அப்போ அந்த இடத்துல ஒரு இது. சரி, எதுக்கு இந்த மாரி இது வேணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், அவர் பேர்ல பவுலுன்னு மாத்திக்கிட்டு அந்த இடத்துல போவார். அவ்வளோதான் வித்தியாசம். இத வந்து யாரும் மாத்தல. யாக்கோபுக்கோ, ஏபிரகாமுக்கோ இல்ல பேதுருவுக்கோ கொடுத்த மாரி கடவுள் இங்க மாத்தல. அத வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் காட்.
இப்போ அவருடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, சவுல் வந்து அவ்வளவு ஒரு ஒரு அ என்ன சொல்றது? ஒரு பெரிய கிறிஸ்தவர்களுக்கு அகைன்ஸ்ட்டா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. கொலை கூட செஞ்சிருக்காரு. அதே மாரி ஒரு ஒரு எழுத்து வடிவத்தில ஒரு டிகிரி வாங்கிட்டாரு. என்னது? பேதுருவை அ அரெஸ்ட் பண்ணி ரோமையர் நாட்டுக்கு கூட்டு வரது தான் அந்த எழுதியிருக்க ஒரு ஒரு இது. அதனால என்ன பண்றாரு, அவர் தெரிஞ்சுச்சு பேதுரு வந்து தமஸ்கு போயிருக்காரு. அவர அங்க போய் புடிச்சிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு என்கவுண்டர் நடக்குது. எங்க தமஸ்கு நாட்டுக்கு போற வழியில ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஒரு நிமிஷம். தேங்க் யூ ஜீசஸ். ஓகே. அந்த இடத்துல ஒரு என்கவுண்டர் நடக்குது. அப்போ என்ன பண்றாரு, திடீர்ன்ட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒலி வருது. கீழ விழுறாரு. திடீர்ன்ட்டு ஒரு குரல் கேட்குது. எதற்காக என்னைய வந்து நீ இப்படி வந்து துன்புறுத்துறாய்? அப்படின்னு கேட்குதோன்னே, அவர் என்ன மறுமொழி பேசாம அவர் என்ன சொல்றாரு, அ ஓகே அத தமிழ்ல பார்ப்போம். எங்க இருக்குன்னா, ஆக்ட்ஸ் 9. ம். ஆ ஓகே. அவர் தரையில் விழவே, "சவுலே, சவுலே, ஏன் என்னைத் துன்புறுத்துகிறாய்?" என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றைக் கேட்டார். அதற்கு அவர், "ஆண்டவரே, நீர் யார்?" எனக் கேட்டார். ஆண்டவர், "நீர் துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்குச் சொல்லப்படும்" என்றார். அவரோடு பயணம் செய்தவர் இக்குரலைக் கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளைப் பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்துச் சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்று இருந்தால், அந்நாளில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இந்த இடத்துல ஒரு என்கவுண்டர் நடக்குது. என்ன கேட்கிறார், "ஆண்டவரே நீ யார்?" இங்கிலீஷ்ல எப்படி போடணும்னா, "லார்ட் ஹூ ஆர் யூ மை காட் அண்ட் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ?" அப்படின்ட்டு ஒண்ணு வரும். அப்புறம் என்ன சொல்றாரு, 3 நாள் எங்க போய் நில்லு. நான் உனக்கு என்ன செய்யணுன்றத வந்து நான் உனக்கு சொல்வேன். அப்புறமா நமக்கு தெரியும் அனனியாஸ்ன்ற ஒருத்தர் வராரு. அவருக்கு வந்து கைய வச்சு ஜெபம் பண்றாரு. அந்த வீல்ஸ் வந்து கீழ விழுது. கனவு அந்த அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம, அ அகக்கண்களும் திறக்கப்படுகிறது. அப்போவே அவருக்கு வந்து ஞானஸ்தானம் அளிக்கப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகிறது. இதுதான் வந்து அருள். அந்த இடத்துல அவர் தாழ்மைய எதிர்கொள்கிறார். அவர் வந்து காட்டுகிறார். அவர் வந்து எதுவும் பேசலாம். அதுக்காக ஏன் இந்த மாரி பண்றீங்க? என் கண்ண திறந்து விடுங்க. நான் யார் தெரியுமா? இப்படி இப்படின்னு கேட்டுருக்கலாம். அவர் வந்து ஒண்ணுமே பேசாம, அப்படியே அந்த 3 நாள் எதுவும் பேசாம, எதுவும் இது பண்ணாம என்ன பண்ணிடுறாரு? தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தாழ்நிலையில் இருக்கவர்களுக்கு அவர் என்ன பண்றார்? மிக அருளை அவர் வழங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாம வந்து பார்ப்போம். தாவீதுக்கும், பவுலடிகளாருக்கும் கொடுக்கப்பட்ட அருளோட நமக்கு ஜாஸ்தியாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இத வந்து ஒத்துக்கிறீங்களா? இல்லையா? நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணதும் இல்லாம திருப்பி திருப்பி அதே தப்பு திருப்பி திருப்பி செஞ்சிருக்கேன். ஆனாலும் என்ன பண்றாரு? கடவுள் எனக்கு அருளை கொடுக்கிறார். குடுத்துக்கிட்டே இருக்கார். எப்படி பாவம் ஆட்சி செய்யுதோ, அதேபோல் அந்த அருளும் ஆட்சி செய்கிறது. ஆனா 2மே இருக்கு. நீங்க எத தேர்ந்தெடுக்க போறீங்க? பாவத்த தேர்ந்தெடுத்தீங்கன்னா, என்ன ஆகும்? சாவுல கொண்டு போய் விட்டுரும். அ அருள், ஒபீடியன்ஸ் அத தேர்ந்தெடுத்தீங்கன்னா, நீங்க வந்து கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக முடியும். அந்த அருள் என்ன சொல்லும்? என்ன நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கும்? கடவுள் என்னென்ன சொல்றாரோ, அத செய்றத நமக்கு வந்து சொல்லிக் குடுக்கும். இப்போ நாம இந்த வசனத்த திருப்பி பார்ப்போம். இப்ப நல்லா புரியும் உங்களுக்கு. ரோமையர், ரோமையர், ரோமையர்.
ஓகே. குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது. ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருளும் பொங்கி வழிந்தது. எங்கெல்லாம் உங்களுக்கு பாவம் செய்யணும்ன்ற ஒரு ஒரு எண்ணம் வருகிறதோ, அந்த இடத்துலலாம் கடவுள் என்ன சொல்றாரு? அருளும் அங்கே பொங்கி வழியும். எதற்காக? நமக்கு கண் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்குறார். அதாவது இந்த பைபிள நீங்க படிச்சீங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். இந்த ஆபிரகாமும் சரி, எல்லாருமே வந்து இந்த அ நெறைய பாவம் செஞ்சிருப்பாங்க. பாவம் செய்யாத ஆட்களே கிடையாது. இப்போ வந்து அ அததான் பைபிள் சொல்லுது. பாவம் செய்யாத ஆட்களே கிடையாது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ என்னன்னா, அந்த அந்த பாவத்திலிருந்து அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து தாழ்மையில் இருக்கிறார்கள். நான் பாவத்தை உணர்ந்து, கடவுளே நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன். தயவு செய்து என்னைய மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நான் இத செய்யாம இருக்கிறது எனக்கு அருளை தாங்கன்னு தான் வேண்டுறோமே தவிர, வேற எதுவும் நம்ம வேண்டுறது கிடையாது. ஆனா நாம என்ன பண்றோம்? திருப்பியும் அதே பாவத்த போய் செய்றோம். ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருளால் தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது. அதாவது கடவுள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அவருடைய அருள் நமக்கு தெள்ளத் தெளிவாக பொங்கி வழிகிறது. ஆனா அந்த அருளை எடுத்து நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை. அந்த தான் தேர்ந்தெடுக்கிற ஒரு அதிகாரத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த சவுலுக்கு இப்படி ஒரு 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 சேஞ்ச் லைஃப் அப்படியே டோட்டலா மாறிச்சு? ஏன்னா அவருடைய ரிப்பென்டன்ஸ் அவர் வந்து உணர்ந்துட்டார். கலாத்தியர் 1:15 பார்ப்போம் வச்சுக்கோங்க. பாருங்க, பவுலடிகளார் சொல்றார், ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென்ன ஒதுக்கி வைத்தது தமது அருளால் என்னை அழைத்த கடவுள். நம் ஒவ்வொருவரையுமே இது வந்து சவுல் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை கிடையாது, நமக்கும். தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தம் அருளால் என்னை அழைத்த கடவுள். எல்லாருக்கும் இந்த அழைப்பு இருக்குதுங்க. ஆனா நாம இதை புரிஞ்சுக்கல. அதாவது இந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அருள் இருக்கு. 2 தீமோத்தி 1:9 பாத்தீங்கன்னா, அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. கலாத்தியர் 1:15 பவுல் சொல்றதும் அதே பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதுறார். என்ன சொல்றாரு? நம்மளுடைய செயல்கள் கிடையாது. நீ நல்லது செஞ்சு நினைச்சு நீ வந்து நினைக்கிறியா? ஓ, நான் இவ்வளவு நல்லது செஞ்சேன், கோயில இவ்வளவு வேலை செஞ்சேன், கரெக்டா இதெல்லாம் செஞ்சனாலதான் இது நடக்குதுன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. இது வந்து இயேசு கிறிஸ்து வழியாக உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை அருளின்படி நம்மை மீட்பார் என்றது ஒரு எழுதப்பட்ட ஒரு குறிப்பு. நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். எப்போ? அப்பவே நடந்துருச்சு. இது எங்க போட்டிருப்பாருன்னா, எபேசியர் 1:4. சாரி, அது எபிரியர். பாருங்க, நாம் தூயவராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். வாவ்! எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க தூய ஆவியானவர். தூயவராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி
உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அப்போ நான் டெய்லி பைபிள் கிளாஸ் எடுக்கிறதுனால, டெய்லி கனடா கிளாஸ் எடுக்கிறதுனால, டெய்லி ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால கடவுள் என்னை தேர்ந்தெடுக்கல. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி, இதில் பாவம் செஞ்சுட்டு இருக்கும் போதே கடவுள் என்னைய தேர்ந்தெடுத்துட்டாரு. அந்த டைம் வரும்போது அருளை கொடுத்து என்ன பண்றாரு, என்னைய மீட்டெடுத்து, இப்போ நான் வந்து டெய்லி கிளாஸ் எடுக்கிறேன்னா, ஃபாஸ்டிங் பண்றேன்னா, இல்ல வீட்டுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் நற்செய்தி தான் கொடுக்குறேன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அருளால் மட்டும்தான், வேற எதுனாலும் கிடையாது. அது மட்டும் இல்லாம 1:3 சொல்றாரு பாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக தம் மீது பொழிந்துள்ளார். Praise God. Thank you, Jesus. Hallelujah. விண்ணகம் சார்ந்த ஆட்சி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக பொழிந்துள்ளார். எப்போ நான் பாவம் செஞ்சுட்டு இருக்கும் போதே இது நடந்திருக்கு. நான் பாவத்தோடு இந்த உலகில் உள்ள வரும்போதே கடவுள் என்னை வந்து தேர்ந்தெடுத்தார். இது எல்லாமே வந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உண்மை, அது என்ன சொல்றது, வாக்குறுதிகள். பிரேஸ் காட். இதெல்லாம் எதற்கு, இதெல்லாம் ஏன் பைபிள்ல சொல்லப்படுதுன்னா, கடவுள் நம்ம அனைவரையும் அவரை மாதிரியே கொண்டு வர பார்க்கிறார். பிரேஸ் காட். கடவுள் என்ன பண்றாரு, நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய வேலையை செய்வதற்காக உலகம் தோன்றுவதற்கு முன்பே அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ நம்மளுடைய வேலை என்ன, இதை விசுவாசிச்சு அதன்படி செயல்படுறது தான் அந்த நம்மளுடைய வேலை. ஆனா நாம என்ன பண்றோம், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்டு, தேவையில்லாத வேண்டாத இதெல்லாம் உறவு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், கடவுளுக்கு ஏற்புடையவராக இல்லாம கடவுளை பழித்திருக்கிறார்களாகவும் மாறிவிட்டோம். நீங்க கிடையாது, நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்போ நமக்கு மீட்பு, நமக்கு ஒரு தேவை, எல்லாத்தையும் கடவுள் அறிந்தவராக அவருடைய கிருபை, அவருடைய அருளால எல்லாத்தையும் நமக்கு பொழிந்தருளி உள்ளார். அப்போ இத வந்து நம்ம வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்நிலையில், அதுதான் மாமரியாள் மதர் மேரி வந்து பாடுவாங்கல்ல, தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கடைக்கண் நோக்கினார். இது வந்து அன்னை மரியாளுடைய புகழ்பா. எலிசபெத் அம்மாள் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து கடவுளை பத்தி அவங்க வந்து பாடுவாங்க. தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கடைக்கண் நோக்கினார். அப்போ கடவுளுடைய கண்கள் நம்மளை நோக்கி இருக்குது. இப்பவும் நம்மளை பார்த்துட்டு இருக்கார். நீங்க கடவுளுடைய வேலையை நீங்க சின்னதா செஞ்சாலும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்போ வந்து ஒரு மைக் ரெட்ரீட் சென்டருக்குலாம் போறீங்களா, அந்த மைக் ஆன் பண்றோம் தெரியுமா, மைக் ஆன் பண்றோம் ஆஃப் பண்றோம் தெரியுமா, அது கூட ஒரு கடவுளோட ராஜ்யத்துல செய்யற வேலை தான். அது கூட கடவுளுக்கு வந்து ஒரு பூரிப்பு இருக்குது. அப்போ அதுக்கே இருந்ததுன்னா, அப்போ அவருடைய வாக்குறுதிகளை எடுத்து அதன்படி நடந்து அதை நம்ம வாழ்க்கையில கத்துக்கிட்டு அதை பிறருக்கும் எடுத்துரைக்கும் போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அப்போ இந்த அருள் என்னன்னா, நமக்கு கொடுத்து நம்மளையும் மாற்றி நம்மளையும் அப்படியே நல்லா பயிற்சிப்படுத்தி, எதுக்கு பயிற்சிப்படுத்துது, நாம அதன்படி வாழ்ந்து பிறருக்கும் அதை சொல்லிக் கொடு. நாம சொல்லிக் கொடுக்கலன்னா வேற யார் போய் சொல்லிக் கொடுப்பா? இப்போ நீங்க ஒரு 5 பேர் இங்க இருக்கிறீங்க, நான் இன்னைக்கு இந்த 5 பேருக்கு நான் இங்க சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் கூட சொல்லலாம், நான் வந்து ஒரு 20-25 பேர் எதிர்பார்த்தேன்ப்பா, 5 பேர் தான் வந்திருக்கீங்க, அதனால நான் வந்து இன்னைக்கு கிளாஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அது கிடையாது அருள். ஒருத்தர் இருந்தா கூட நான் கண்டிப்பா கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா அந்த ஒருத்தரை கடவுளுடைய ராஜ்யத்துல எவ்வளவு பேரை கொண்டு வந்து சேர்ப்பாருன்றது நமக்கு வந்து தெரியாது. இது வந்து இதெல்லாம் இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களா, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இந்த ஆம்வே என்று இருக்கும்போது அப்படியே வரும். ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் விற்பாங்க, அங்கேருந்து அப்படியே ஒரு 5-10 பேர் போகும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது
இந்த ஃபர்ஸ்ட்ல வித்தான் தெரியுமா, விற்கிறவங்களுக்கு வந்து அவர் வந்து வேலையே செய்ய தேவையில்ல. அவங்க விற்கிறதுலேயே வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக கமிஷன் வந்து அவருக்கு வந்து இந்த இன்சூரன்ஸில் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். பிரேஸ் கார்டு அந்த மாதிரி தான். இப்போ நான் இங்கே வந்து 5 பேர் எடுக்கிறேன்னா, இந்த 5 பேர் நாளைக்கு நீங்கள் ஒரு 5 பேர் 5 பேர்கிட்ட கொடுப்பீங்க. அந்த 5 பேர் இன்னொரு 5 பேர் கொடுப்போம். அப்படியே போகும்போது 50,000 5 லட்சம்னு வரும். ஆனால் இதில் எல்லாத்துக்கும் என்னன்னா, கிரெடிட் வந்து நான் எடுத்துக்கூடாது. இது கிரெடிட் யாருக்குன்னா கடவுளுக்கு மாத்திரம்தான். கடவுள் என்னை அழைத்ததுனால தான் நான் இதை கொடுக்குறேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும், இதை மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த அருள் வந்து நமக்கு வந்து உதவி செய்யுது. தூயாவே நமக்கு உதவி செய்யுது. ஆனால் இந்த மார்க்கெட்டிங்ல எடுத்து இந்த சோல்ஸ்லாம் செஞ்சா அது வந்து எனக்கு வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது வந்து ப்ரைடு. இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் யாருன்னா கடவுள் ஒருவரே. பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம திருப்பியும் இதை வந்து நாளைக்கு இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். எப்படின்னா அன்னை மரியாள் எப்படி இந்த இந்த அருளை வச்சு அவங்க எப்படி அவங்களுக்கு வந்த ஒரு பெரிய ஒரு 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 அறிக்கையை எப்படி அவங்க வந்து அருளை வச்சு அவங்க வந்து எப்படி இது பண்றாங்கன்னு வந்து நாம பார்க்கலாம். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவுக்கே புகழ். ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கிறதா? கேள்வின்னா எதுவுமே வராது. சரி, ஓகே. யாராவது தெளிவா சொன்னீங்க பிரதர். பிரேஸ் காட். இல்ல ரொம்ப தெளிவா இருந்தது. அதனால கேள்வி கேட்கற மாதிரி இல்ல அதுல. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஓகே, யாராவது ஒருத்தர் நன்றி அறிதல் பிரேயர் பண்ணுவீங்களா? பண்ணலாம் பிரதர். ஓகே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பின் பொருளாதார தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோவான் 16:14-26 படி என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியார் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார், நான் கூறிய அனைத்தையும் நினைப்பூட்டுவார் என்ற இறை வாக்கை மையமாக வைத்து அன்பின் சகோதரர் வாயிலாக ஆவியார் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருளின் ஆட்சி என்ன, இருளின் ஆட்சி என்ன, அருளின் ஆட்சியுடைய காரியங்கள் என்ன, அதில் அநேக இறை வார்த்தையை தொடர்பு படுத்தி சகோதர வாயிலாக நீ தந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உங்களுடைய அருளினால் எங்கள் ஒவ்வொரு இந்த நாளில் ஒன்று சேர்ந்த கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தாவீது ராஜா, இதோ ஈசாயின் மகன் தாவீது என் மனதுக்கு உகந்தவனாய் இருக்க கண்டேன், அவன் என் இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்வான் என்ற இறை வாக்கு கொப்ப ஆண்டவரே. இந்த நாளில் சகோதர வாயிலாக நீர் பேசிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் துடிப்பு கேட்டபடி ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் துடிப்பை உணர்ந்தவராய் அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிற அருமை சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் இணைந்த செயலாற்றுகிற ஜேசியா எண்ணம் அந்த குழுவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமை சகோதரர் ஜான் சைக்குராவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த குழுவில் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதிலும் ஆண்டவரே இந்த குழுவினரோடு சேர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிற, வார்த்தைகளை கேட்கிற, மனம் மாறுகிற, இறை வார்த்தை பிறருக்கு அறிவிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கூட இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே நிறைவிலிருந்து நிறைவா எங்களை ஒவ்வொரு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக மகன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகோதர வாயிலாக நிறைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே உமது உண்மையில சாட்சியாக வாழ ஆண்டவரே நீ சொல்லியிருந்த போல நீங்கள் உலகின் உப்பு, நீங்கள் உலகின் ஒளியாய் இருக்கிறீர்கள், உலகின் உப்பாய் இருக்கிறீர்கள். தூய ஆவியன் உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளின் பலத்தை தூய ஆவியன் உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளின் வல்லமை பெற்று எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற இறைவாக்கு இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரும் நிறைவேறவும் ஆண்டவரே, எங்கள் வழியாக நீர் யாரெல்லாம் தொடர்பு படுத்த போகிறீர்களோ, யாருக்கெல்லாம் கற்றுத்தர போகிறீர்களோ ஒவ்வொரு இந்த நேரத்தை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அன்னை மரியாளை போல இதோ சகோதரர் கடைசியில் தொட்டு என் அன்னை மரியாளை போல இதோ ஆண்டோட அடிமை உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும் என்று சொல்லி விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராக்கினியாய் உள்ள அந்த அன்னை மரியாளை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அவங்க பாத சூடுகளை பின்பற்றி ஆண்டவரே உமக்கு உண்மையில சாட்சியாக உலகின் உப்பாக உலகின் ஒளியாக நாங்க வாழ
உமது அருளினால் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவரே, எங்களை ஒவ்வொரு ஒருங்கிணைக்கிற தூய ஆவியானவர் நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கனம் மகிமை ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவின் இடையினற்ற நாம் ஜெபிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் அன்பு செய்கிற நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயரில். ஆமென். Thank you, brother. Praise God. Thank you. Praise the Lord. Praise நாம the Lord. திரும்பி நாளைக்கு ஈவினிங் பார்ப்போம். God bless you. Okay, man. Thank you, brother. Thank you, brother. Praise the Lord. Praise the Lord.